ஹல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரிய இயேசுவின் திருதிய பக்தர்களே, அதிபர் தந்தை உடைய அனுமதியோடு தர்மபுரி மறை மாவட்டத்தில் நான் செய்கிறது மாதிரி மறையுரைக்கு முன் 4 கேள்விகள், எளிதான கேள்விகள், எளிமையான பரிசுகள். முதல் கேள்வி, முதல் வாசகத்தில் ஆண்டவர் பாலைவனத்தில் யூத மக்களுக்கு மன்னா கொடுத்தார். மன்னா என்ற எபிரேய சொல்லுக்கு பொருள் என்னன்னு தயவுசெய்து கை தூக்குங்க. உங்களுக்கு மைக் வரும். எத்தனை மைக் இருக்குப்பா? ஒரு மைக் தான் இருக்குதா? அங்க ஒரு மைக். ஓ, சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. அது என்ன? அது என்ன? சரியான விடை அடுத்தது. நாம் ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதம், இன்னைக்கு கார்பஸ் கிறிஸ்டி ஆண்டவரே திருவுடல் திரு ரத்த விழா மாண்புயர் கீதம் பாடுறோம் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி. அதை லத்தீன் மொழியில் தாந்தும் ஏர்கோ என்று சொல்லுகிறோம். இந்த தாந்தும் ஏர்கோ என்ற பாடலை இயற்றியவர் யார்? கை தூக்குங்க. அதே ஆள் வேணா, வேற யார்? புனித தாமஸ் அக்வினாஸ். புனித அக்வினா தோமையார். சரியான விடை. அடுத்தது குருக்கள் சாதாரண அப்பத்தையும் சாதாரண ரசத்தையும் ஆண்டவருடைய திருவுடலாக திரு ரத்தமாக மாற்றுகிறார்கள். எந்த அதிகாரத்தினால் ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இங்க நடுவில் யாரும் இல்லையா? எப்படி குருக்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? என்ன வார்த்தைகளை சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவர்? சொல்லுப்பா. குருப்பட்டம். குருப்பட்டம். குருப்பட்டம் இல்ல. ஆண்டவர் அந்த காலத்தில் எப்படி கொடுத்தார்? என்ன வார்த்தைகள் சொல்லி? இதை என் நினைவாக செய்யுங்கள். யார் சொன்னா? யாரு? நீதான் சொன்னியா? இவர் சொன்னார். யாரும் பரிசு போக வேண்டிய இடத்துக்கு போனால் சரி. கடைசி கேள்வி, அதே போல குருக்களுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை இயேசு எப்படி கொடுத்தார்? பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தை இயேசு எப்படி கொடுத்தார்? என்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்தார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் பேசுறா? அதே ஆளா? அதே ஆளா? வேற ஆளு விடுங்க. வேற ஆளு. வேற ஆளு. இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க. மைக் கொடு. என்னுடைய பெயரால் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சரியா சொல்ல பரவாயில்ல. என் பெயரான்லாம் இல்லை. அவர் தூய ஆவியை ஊதி எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவை மன்னிக்க பெறும், எவருடைய பாவங்களை மன்னிக்காமல் விடுகிறீர்களோ அவை மன்னிக்காமல் விடப்படும். சரி, praise the Lord. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் நம்முடைய பசிலிக்காவுடைய ஆண்டு விழாவுக்காக, திருதிய ஆண்டவருடைய விழாவுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த விழா. இது இரண்டுக்கும், திரு இருதயத்துக்கும் ஆண்டவருடைய திரு உடல் திரு ரத்தத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் இன்று விழா கார்பஸ் கிறிஸ்டி விழா. என்ன தொடர்பு 2 விழாக்களுக்கும் என்று கேட்டால்
ரெண்டுமே இரு வேறுபட்ட மறை உண்மைகள் அல்ல. ஒரே மறை உண்மையாக இயேசுவை இரு கண்ணோட்டங்களிலிருந்து பார்ப்பது, இரு வேறுவித கண்ணோட்டங்களிலிருந்து பார்ப்பது. ஒரு கண்ணோட்டத்தில் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம், மறு கண்ணோட்டத்தில் இயேசுடைய திரு இதயம். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், மோசே வழியா ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களை எளிமையாக்கினார், உங்களை எளிமையாக்கினார் என்று பார்த்தோம். அதாவது உங்களுக்கு பசியை உண்டாக்கினார். நீங்கள் மன்னாவுக்காக ஏங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தாமே பசியை உண்டாக்கினார். எதற்கு? வயிற்று பசியை விட ஆன்மீக பசி முக்கியமானது என்று உணர்த்திட. காரணம், மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது அல்ல, இறைவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறான். ஆகவே மனிதனுக்கு வயிற்று பசி மட்டும் நிறைந்தால் போதாது, ஆன்மீக பசி இருக்கிறது என்பதை முதல் வாசகத்திலே உணர்த்துகிறார். அந்த ஆன்மீக பசியை நிறைவு செய்வது ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம். அது மட்டுமல்ல, அந்த பசியை ஆண்டவர் தமது திரு இதயத்தின் வழியாகவும் அவர் நிறைவு செய்கிறார். பசி என்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனது இதயத்தை திறக்கிறார். என் இதயத்தை திறந்து அதன் வழியாக நீரூற்றுக்களை, அதுதான் திவ்ய நற்கருணை, நீரூற்றுக்களை பொழிய செய்து மக்களுடைய பசியையும் தாகத்தையும் அவர் ஆற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியில இயேசு என் உடலை நீங்கள் உண்ண வேண்டும், என் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போது கேட்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. என்ன பேசுகிறார் இந்த ஆளு? இவர் உடலை எப்படி சாப்பிட முடியும், இவர் இரத்தத்தை எப்படி குடிக்க முடியும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி. அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அவருடைய உடலும் இரத்தமும் எங்கிருந்து வருகிறது? நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய இதயத்திலிருந்து வருகிறது. அன்பார்ந்தவர்களே, கடந்த 21 நூற்றாண்டுகளாக திவ்ய நற்கருணையிலே பல புதுமைகள் பல நாடுகளில் நடந்திருக்கின்றன, பல புதுமைகள். ஆனால் எல்லா புதுமைகளுக்கும் ஒரு பொது அம்சம் என்னவென்றால், அந்த சாதாரண அப்பம் சதையாக மாறுகிறது. அந்த சதையை அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்ய போது எல்லா புதுமைகளிலும் அது இதயத்தின் உடைய சதை, ஆண்டவருடைய இதயத்தினுடைய சதை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆங்கிலத்திலே the tissue of the myocardium of the left ventricle, இதயத்தில் ஒரு பகுதியில் அது எடுக்கப்பட்ட சதை. ஆகவே அந்த சதையில் ஆராய்ச்சி செய்த போது ஒரு மனிதனுடைய பயங்கரமான அதிர்ச்சியால் ஏற்பட்ட அந்த இதயத்திலே ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது சிலுவையிலே. ஆகவே எல்லா புதுமைகளிலும் இயேசுடைய திரு இதய சதை வெளிப்பட்டது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான உண்மை, நாம் ஒவ்வொரு முறையும் நன்மை வாங்கும்போது இயேசுடைய சதையை உட்கொள்கிறோம். அதுதான் ஆழமான உண்மை. நாம் நம்புகிறோமோ நம்பவில்லையோ, நம் விசுவாசத்தோடு வாங்குகிறோமோ விசுவாச குறைவாக வாங்கிறோமோ, ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை பெறும்போது இயேசுடைய சதையை நாம் உட்கொள்கிறோம். அடுத்தபடியாக 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் கூறுகிறார், நாம் அனைவரும்
ஒரே உடல் பல பாகங்கள் என்று. மனிதனுடைய இதயத்தை எடுத்துக்கொள்வோம், த ஹார்ட். இதயத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த இதயம் உடலின் எல்லா பகுதிகளுக்கும் தலை முதல் மூளை முதல் கடைசி விரல் வரை, காலின் விரல் வரை இரத்தத்தை அனுப்புகிறது. அதே போல ஆண்டவர், திருதிய ஆண்டவர் திவ்ய நற்கருணை வழியாக நாம் அனைவருக்கும் இரத்தத்தை அனுப்புவது போல இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் அனுப்புகிறார். அந்த இதயத்தின் வழியாக, திவ்ய நற்கருணை வழியாக நமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் நிபந்தனையற்ற அன்பையும் ஒவ்வொருவருக்கும் நன்மை வாங்கும்போது அனுப்புகிறார். ஆகவே நாம் நன்மை வாங்கிய பிறகு வெறுப்புணர்ச்சிகளுக்கோ வைராக்கிய உணர்வுகளுக்கோ நாம் இடம் கொடுக்க முடியாது, மன்னியாமல் இருக்க முடியாது. நமக்கு மன்னிப்பது முடியவில்லை என்றால் விசுவாசம் இல்லாமல் நற்கருணையை உட்கொள்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நற்கருணை. மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னாராம், அவருக்கு 60 வயது இருக்கும்போது, கடந்த 40 வருடங்களாக நான் சொல்ல முடியும், தாழ்ச்சியோடு சொல்ல முடியும், யாரையும் நான் வெறுத்ததில்லை, எவரையும் வெறுத்ததில்லை. அவர் திவ்ய நற்கருணை உட்கொள்ளவில்லை, ஆசை நன்மை உட்கொண்டார். அதுபோல நாம் நன்மையை உட்கொண்டால் வெறுப்புணர்ச்சிகளுக்கோ மன்னியாத நிலைக்கோ அங்கு இடம் இல்லை. அப்படி என்றால் விசுவாசம் இன்றி நாம் நற்கருணையை உட்கொள்கின்றோம் என்று பொருள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடைசியாக நடைமுறைக்கு 4 பரிந்துரைகள். நம்முடைய திருதிய பக்தர்களுக்கெல்லாம் நடைமுறைக்கு 4 பரிந்துரைகள். முதலில் நாம் உணர வேண்டும், நாம் வெறும் அப்பத்தை வாங்குவதில்லை, நாம் இயேசுவின் திருதயத்தையே உட்கொள்கின்றோம். முதல். இரண்டாவது, நாம் திவ்ய நற்கருணை காட்டுகின்ற அன்பை வாழ்வாக்க வேண்டும். அன்பின் தேவ நற்கருணையிலே என்ற பாடலை பாடுகிறோம். அந்த அன்பை வாழ்வாக்க வேண்டும். எப்படி? இரக்க செயல்களால், ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதால், மற்றவர்களை மன்னிப்பதால், நோயாளிகளை சந்திப்பதால், இரக்க செயல்களால் நாம் அந்த நற்கருணை, அன்பின் நற்கருணையை வாழ்வாக்குகிறோம். மூன்றாவது, திவ்ய நற்கருணையை ஆராதிக்க வேண்டும், திவ்ய நற்கருணைக்கு செவி மடுக்க வேண்டும் என்ற ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி அளிப்பேன். ஆகவே ஆண்டவர் நம் அனைவரும் அழைக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில், பிரசன்னத்தில் வந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு செவி மடுக்க வேண்டும். ஆகவே அவருடைய அன்பை நம் வாழ்க்கையில் பொழிய விரும்புகிறார். நாம் செவி மடுப்போம். கடைசியாக நான்காவது, நாம் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். திவ்ய நற்கருணை என்ற மாபெரும் கொடைக்காக நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். அதே சமயம் பரிகாரம் செய்ய வேண்டும். எத்தனையோ ஆன்மாக்கள் தகுந்த தயாரிப்பின்றி சாவான பாவத்தோடும் திவ்ய நற்கருணை உட்கொள்கிறார்கள். பயங்கரமான பாவத்தை அவர்கள் கட்டிக்கொள்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். எங்கெல்லாம் திவ்ய நற்கருணை அவமரியாதைக்கு உட்படப்படுகின்றதோ அதற்கெல்லாம் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். அதே சமயம் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் இயேசுவின் திருதயமே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு திவ்ய நற்கருணையை உம்முடைய ஊற்றுக்களிலிருந்து எங்களுக்கு கொடுத்ததற்காக
நன்றி செலுத்துகிறோம். ஓ இயேசுவின் திவ்ய திரு இருதயமே என்று மன்றாடுவோம். ஆமென்.